அச்சீவ் பண்ணது வந்து நான் வீரால தான். ரொம்ப நாளாவே இந்த நெகட்டிவ் ரோலாவே பண்ணி எனக்கு ஒரு மாரி நானே ரொம்ப நெகட்டிவான மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. வில்லனுக்கு அடுத்து ஹீரோ தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இப்ப வீரால லைட்டா அதுவுமே வில்லன் மாரி வர ஹீரோ. ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னா ஐ வில் ஆல்வேஸ் டெல் சன் டிவியில் சிங்கப்பெண்ணே. அது வரைக்குமே நான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக யாருக்கும் தெரியாது. நான் ஜாலியாக ரோட்டில் நடந்து போவேன். நான் யாருக்கும் தெரியாது அப்படிதான் இருந்தது. நானும் ஜாலியா தான் ரோட்ல வந்து போவேன். என்ன நான் அழுதுட்டே போவேன். வாட் இஸ் திஸ் மா? மனிஷாவை பார்க்க போகும்போது அவ ஃபிளாட்டு கீழே நான் 2 வீலர்ல போயிருந்தேன். ஷால் போட்டிருந்தேன். அந்த ஷால் இப்படி நவுத்திட்டு அப்போ நான் அட்ரஸ் கேட்கும்போது இம்மிடியட்லி இவ்வளோதான் என்ன தெரிஞ்சது. என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. தட் வாஸ் த பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். இந்த மெட்ரோவில் நான் போயிட்டு இருக்கும்போது காது கேட்காத அவங்களுக்கு பேச முடியாது. வந்துட்டு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து ஐயோ என்னடா பண்ணுறது படப்படன்னு இருக்கே ஐயோ அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவங்க போகும்போது அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்க வில்லனா வேற பண்ணிருக்கீங்கல்ல, யாராச்சும் உங்களை பார்த்து திட்டிருக்காங்களா? ஒரு ஆயா வந்து முறத்து தூக்கிட்டு ஏய் எதுக்கு அதை எடுத்துட்டு வர ஏன் வர இங்க முறத்தை தூக்கிட்டு வந்தேன். எனக்கு மண்ணை வாரி மூஞ்சில ஐயோ! அந்த பாட்டி வந்து என்ன முதுகுலயே அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு உனக்கு அடுத்தவன் புருஷன் கேக்குதா அப்படி சொல்லிட்டு மண்ணை எடுத்து என் மேல போட்டாங்க. இது எனக்கு அழுகையா வந்துருச்சு. மால்ல ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா ஒரு ஆண்டி அங்கேருந்து வந்து குடுக்குடுன்னு நீதானே அது நீதானே அப்படின்னாங்க. முதல்ல எந்த ரோல் சொல்லுங்க ப்ளீஸ். நான் தான் அப்படின்னா சரி நல்லா பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டேன். புரிஞ்சுக்கோ சூர்யா, என்னால இதுக்கு மேல இதெல்லாம் அதான் போ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு மொமெண்ட் வந்திருக்குல்ல, நான் ஜெயிச்சிட்டேன்டா, இது வந்து நம்ம நினைச்சதை ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோன்ற ஒரு மொமெண்ட் இருந்திருக்குல்ல, அது எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அச்சீவ் பண்ணது வந்து நான் வீரால தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாவே இந்த நெகட்டிவ் ரோலாவே பண்ணி எனக்கு ஒரு மாதிரி நானே ரொம்ப நெகட்டிவான மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப பாசிட்டிவாக வெளியே போய் முடியும் போது ஓகே இதை தாண்டி நம்ம வேற ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம லீடு ட்ரை பண்ணால் தான் உண்டு. ஏன்னா இப்போ லீடுக்கு இருக்கிற இது தான் ஃபுல்லாக ரொம்ப. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வில்லனுக்கும் அவ்வளோ இது இருந்துச்சு. நான் பண்ண ப்ராஜெக்டில் வில்லனுக்கு அவ்வளோ பவரான ஸ்ட்ராங்கான கேரக்டரு பயங்கர பவராக இருக்கும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி இப்போ நான் வில்லனுக்கு அடுத்து ஹீரோ தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இப்போ வீரால லைட் அதுவுமே வில்லன் மாதிரி வர ஹீரோ. ஒரு கிரே ஷேட் அந்த மாதிரி. ஆமா நம்ம சூப்பர் ஸ்டார் இதுல பண்ண மாதிரி உள்ளும் மலரும்ல பண்ண மாதிரிலாம் இருக்கும். ரெடி கெத்தா. உங்களுக்கு அந்த ஒரு ஒன் மொமெண்ட் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்களா, ஓகே நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் நடந்திருக்கா? அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னா ஐ வில் ஆல்வேஸ் டெல் சன் டிவியில் சிங்கப்பெண்ணே. பிகாஸ் அது எனக்கு கொடுத்த இதுவே வேற. ஏன்னா அது வரைக்குமே நான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக யாருக்கும் தெரியாது. நான் ஜாலியாக ரோட்ல நடந்து போவேன். நான் யாருக்கும் தெரியாது அப்படிதான் இருந்தது. நானும் ஜாலியா தான் ரோட்ல வந்து போவேன். என்ன நான் அழுதுட்டே போவேன். வாட் இஸ் திஸ் மா? சரி ஓகே சார். நான் ஜாலியாக போவேன். என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிதான் இருந்தது. பட் சிங்கப்பெண்ணைக்கு அப்புறம் நான் வந்து மனிஷாவை பார்க்க போகும்போது அவள் ஃப்ளாட்டு கீழே நான் 2 வீலரில் போயிருந்தேன். அப்போது வந்து அது ஒரு இன்சிடெண்ட். நான் இப்படி ரொம்ப நேரமாக வந்து 13 டவர் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிட்டே இருந்து யாருமே என்கிட்ட சொல்லலை. அப்போ வந்து நான் இப்படி சும்மா என்னோட மாஸ்கை இப்படி இது பண்ணிட்டு ஷால் போட்டிருந்தேன். அது ஷால் இப்படி நவுத்திட்டு அப்போ நான் அட்ரஸ் கேட்கும்போது இம்மிடியட்லி இவ்வளோதான் என்ன தெரிஞ்சது. என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. தட் வாஸ் த பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். ஏன்னா அவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த ஒரு ரெக்கக்னேஷனுக்காக தான். வேற எதுவுமே பெருசாக தேவையில்லை. இந்த ரெக்கக்னேஷனே போதும் அப்படிதான் இருக்கும். அப்போ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னேஷன். நீ தானே கோகிலா அப்படி சொல்லி என்கிட்ட பேசும்போது தட் வாஸ் ரியலி குட். என்ன ஒரு 10 நிமிஷம் என்னை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அவங்க ஸ்டோரி பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ தூரம் அந்த ஸ்டோரிக்குள்ளே கனெக்ட் ஆகி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே கோகிலான்ற ஒருத்தி ரியல் லைஃப்ல இருக்கு. அது கதை இல்லை, அது நிஜம் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என் கையை பிடிச்சி வா வீட்டில் சாப்பாடு இருக்கு செஞ்சிருச்சு நான் உங்களுக்கு போட்டு தரேன் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் ரியலி குட். அந்த மாதிரி அது வந்து நான் எப்பவுமே என்ன அந்த கேரக்டரா வெளியே தெரிஞ்சதுன்னா ஆல்வேஸ் டு சன் டிவி கோகிலா. இல்லை அந்த மாதிரி வில்லனாகவும் நான் நிறையா பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷல்னால்
இந்த மெட்ரோவில் நான் போயிட்டு இருக்கும்போது காது கேட்காத அவங்களுக்கு பேச முடியாது. அவங்க ஃபுல்லாகவே ஏதோ காலேஜ் லைக் எங்கேயோ போயிட்டு வராங்க போல, ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேங் தான் அவங்க. வந்துட்டு அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஏதோ நம்மள கலாய்க்கிறாங்களா இல்லை என்னன்றது எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேச வராது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க என் சீரியல் பார்த்துட்டு அவங்க அவங்க ஏதோ மூலியமாக என்ன அதை சொல்ல வரன்றது எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா பண்ணுறது படன்னு இருக்கே ஐயோ அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவங்க போகும்போது அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. இந்த சீரியல்ல உங்களை பார்த்துருக்கு. என்ன சீரியலுக்காக சொன்னாங்க? அதுதான் சக்திவேல். சக்திவேல்ல நான் வில்லனா பண்ணேன். அதில் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படின்னுவாங்க. இப்படி சக்திக்கு எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அந்த கேரக்டர் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு சரி ஓகே இவங்க கிட்டலாம் நம்ம ரீச் ஆகிருக்குமே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு மாதிரி குஷியா அது ஒரு பர்சனல் வின் அந்த மாதிரி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க வில்லனா வேற பண்ணிருக்கீங்கல்ல, யாராச்சும் உங்களை பார்த்து திட்டிருக்காங்களா? ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் அப்படி பண்ற? நிறைய பேர் திட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆயா வந்து நான் ஒரு திருப்பூருக்கு வந்து ஒரு ஈவெண்ட் போயிருக்கேன். ஒரு ஏதோ ஒரு ஆமா ஓப்பனிங்க்கு நான் போயிருக்கேன். ஒரு ஆயா வந்து முறத்து தூக்கிட்டு ஏய் எதுக்கு அதை எடுத்துட்டு வர, ஏன் வர இங்க அந்த அம்மாவை நீ விட மாட்டியா சும்மாவே அப்படின்லாம். அம்மா அது சீரியல்மா சாரிம்மா அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுலாம் வந்தேன் நான் அங்கிருந்து. அந்த டைம் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாதுல்ல, அவங்களுக்கு சீரியல் வேற. அவங்க ரொம்ப கனெக்ட் ஆயிடுறாங்க. அவங்க சரி அதுதான் நம்மளோட இதுவே ஆக்சுவலாக அதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு. பட் அது வந்து அடிக்கிற அளவு வருதுன்றது வந்து முறத்தை தூக்கிட்டு வராங்க அந்த ஆயா. எவ்வளோ அந்த ஆயாவை முறத்தை தூக்கிட்டு வந்தேன். எனக்கு மண்ணை வாரி மூஞ்சில ஏன்னா வந்து நான் அப்போ இந்திரா பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா இந்திரா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நான் பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் அத்தை பொண்ணு அப்படின்ற இதுல நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த டைம்ல எல்லா டான்சஸுமே வந்து தசரா போவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தசரா போவாங்க. அப்போ அங்க போயிருக்கும்போது அங்க 24/7 எல்லாருமே சீரியல் தான் பார்ப்பாங்க. அப்படின்ற இடத்துல என்ன லிட்டரலா அந்த பாட்டி வந்து என்ன முதுகுலயே அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு உனக்கு அடுத்தவன் புருஷன் கேக்குதா அப்படி சொல்லிட்டு மண்ணை எடுத்து என் மேல போட்டாங்க. நான் வந்து எனக்கு அழுகையா வந்துருச்சு. ஏன்னா தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அப்படி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேனு பார்த்துட்டே இருக்கேன். நானே என்னை பிடிச்சி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களே நான் அழுதுட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து நானே வேற பையன் பார்த்து தரேம்மா எதுக்குமா அப்படி பேசுவாங்க. மால்ல ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா ஒரு ஆண்டி அங்கிருந்து வந்து குடுக்குடுன்னு நீதானே அப்படின்னாங்க. முதல்ல எந்த ரோல் சொல்லுங்க ப்ளீஸ். நான் தான் அப்படின்னு. சரி நல்லா பண்றடா கண்ணா அப்படின்ட்டு போயிட்டேன். நன்றிமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு. நெகட்டிவ் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது ஃபன்னா தான் இருக்கும். நார்மலா நெகட்டிவ்ஸ் பண்ணிருக்கும் போது பெருசா இது பண்ண அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அந்த மாதிரி ஆனது. இப்படி உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அம்மா பக்கத்துல இல்ல அப்போ. ஏன்னா மம்மி எப்பவுமே என் கூட இருப்பாங்க. நான் வந்து இப்போ ரீசன் ஒரு 2 இயர்ஸா தான் மம்மி கூட வருது இல்ல. இல்லைன்னா செட் எல்லாத்துக்கும் மம்மி வருவாங்க. அப்ப அம்மா கூட வந்து மம்மி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்க என்ன அடிச்சுட்டாங்க. எனக்கு என்ன அடிச்சுட்டாங்க என்னன்னு உட்காந்து அழுதுட்டு என்ன அடிக்கிறாங்க அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அவ என்ன எல்லாரும் என்ன மோட்டிவேட் பண்றாங்க. இப்பதான் உன் கேரக்டருக்கு ஒரு ஸ்கோப் கிடைச்சிருக்கு. உன்னை அடிக்கிறாங்கன்னா அப்ப நீ எவ்வளவு தூரம் அடிச்சுட்டாங்க எங்க மம்மி கூட அடிக்க மாட்டாங்க தெரியுமா அப்படி இருந்தது. அப்புறம் அவங்களே வந்து என்ன கொஞ்சினாங்க. என் தங்கம் இல்ல நான் வேற பையன் பார்த்து தரேன்டி வேணண்டி தங்கம் வேற இல்ல பாட்டி அது சும்மாவா இப்ப கூட நீ என் பேச்ச கேட்க மாட்டியா? நான் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுன்னு தெரியாம சரி பாட்டி எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வளரதான் எனக்கு வந்து ஓகே ஃபைன் அது ரெக்கக்னேஷன் அவங்களோட வே ஆஃப் லவ். அது இப்படி அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க அந்த ஸ்டோரிக்குள்ள அப்படின்றது தெரிய வந்தது. இப்போ மெயினாக சீரியல் பண்ணுறப்போ படமாச்சும் 30 days இருக்கும் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் சீரியல்ன்றப்போ ஹோல் மந்த் நீங்கள் கமிட்டடாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட பர்டிகுலர் சீன் போர்ஷன்ஸ் வந்து மந்த்லி 2 or 3 இல்லை 4 times இந்த மாதிரி தான் வரும். அப்படின்றப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோமே. வெளியே பார்க்க நல்லா இருக்கும் பட் பாஷா இருக்க மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. பாஷாவா இவங்களுக்கு என்னங்க பூனி மறைச்சிட்டீங்க? நல்லா தான் இருக்காங்க. பூனி மறைச்சிட்டா இருக்கா? ஓகே. இல்லை ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து ஒரு சீரியல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கார் இருக்குது, அவங்களுக்கு வீடு இருக்குது, அவங்க வந்து என்னப்பா டெய்லியும் புது புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி தே வில் சீ லைக் உங்களுக்கு ரொம்ப லக்ஸுரியான ஒரு லைஃப் இருக்குன்னு அவங்களாம் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி ரியாலிட்டி என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். ரியாலிட்டியில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒரு கிமிக்ஸ் தான். நாங்களாக பண்ணிக்கிற ஒரு இல்லை அப்படி இருக்கணும்ல. நாங்கள் அப்படி இல்லைன்னா எங்களுக்கும் அந்த இது இல்லைல்ல. இப்போ நார்மலாக அவங்கள மாதிரி இருந்துட்டோம்னா அவங்களும் நம்மளை வந்தானே ஹே அப்படா
அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது அப்படி இருக்கணும் நாங்கள். பட் ஆனால் ஒன்று ரியல் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஃபினான்ஷியலி எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட் அப்படின்னா இப்போ வரைக்கும் என் குடும்பம் எங்கள் அப்பாவை நம்பி தான் இருக்குது, என்னை நம்பி கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் குழந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டு நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக ஃபேமிலி கமிட்மெண்ட்னு எதுவுமே இருந்தது கிடையாது. அதனால இப்போ நான் இப்போ போய் ஒரு விஷயம் கேட்குறேன்னா எங்கள் மம்மி எனக்கு பண்ணி தந்துடுவாங்க அப்படின்னு, அப்படி ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த 1 இயராக மம்மி வாஸ் லைக் யூ லேர்ன், கற்றுக்கோ, என்கிட்ட வந்து அம்மேன்னு எதுக்கும் நிற்காத, யூ லேர்ன் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜ்லாம் நான் எப்பயோ தாண்டிட்டேன். இல்லை நான் இப்போதான் அதெல்லாம் எப்பயோ தாண்டிட்டேன். இப்பெல்லாம் போய் நிக்க முடியாதுல்ல ஐயோ, நம்ம. எங்கள் சித்திலாம் அப்போலேருந்தே எனக்கு நல்லா அவங்க தான் வந்து அவங்க தான் வளர்த்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் சித்தி தான். அவங்க சொல்லுவாங்க, நீ போ வேலைக்கு போ, தேடு, வீட்டில் இருக்காது. வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த தண்ட சோறுன்ற ஒரு இது இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்வீட். எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பாலாம் அதுக்கு மேலே. எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா, ஏய் வந்துட்டேன்டா, எதனா வேணுமா, மஷ்ரூம் வாங்கிட்டு வருவா, எதனா வாங்கிட்டு வருவா அப்படின்னு. மஷ்ரூம் தெரியுமில்ல, அந்த காளான், தெரியும். அது வாங்கிட்டு வருவா அப்படின்லாம் பானிபூரி கேட்பாரு. வேணுமா? ரொம்ப அந்த ஜாலியாக மாதிரி. இருக்கும். ஆனால் நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் இருந்திருப்பேன் அந்த டைமில். அப்போ கூட அவங்களோட கேர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதான் அந்த டைமில் நம்ம ஃபினான்ஷியலாக சப்போர்ட் அவங்க தான் எனக்கு அந்த டைமில். இப்போ நான் தான் இவங்க சொல்கிற மாதிரி இப்போ தான் அவங்க அந்த ஸ்டேஜ் வராங்க. நான் அப்பயே வந்து சரி, நான் வேறு எதனா ஒர்க் போகலாம். டெலிவரி ஒர்க் போயிருக்கேன் நான். ஆமாம், நான் பீட்சா ஹட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பெருசா இந்த சொல்றாங்க, மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஆமாம், நான் இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நல்ல விஷயம்டா. நீ வந்து ஏகப்பட்ட ஃபேமிலி விஷயம் நான் அப்போல work இருந்து ஒரு மாதிரி நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக. நிறைய இருக்கிறது நீங்க எதுவும் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிருக்காரு. சின்ன சின்னதாக என்னென்ன கிடைக்கும், இதெல்லாம் இந்த இது கொடுப்பாங்கல்ல, பேம்ப்ளெட். அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபீனிக்ஸுக்கு வெளியே நின்று நான் கொடுத்துருக்கேன், ஃபீனிக்ஸ் மாலையிலே. அதுக்கப்புறம் இந்த சீரியல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த அதே ஃபீனிக்ஸில் வாழ்த்து. காரில் அப்படியே சும்மா போனேன். அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த இடம்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த ஸ்ட்ரகிள். எல்லாருமே பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் அதான் அந்தந்த ஸ்டேஜ் அவங்க அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுல தான் நான் இருக்குது. அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். எல்லா இந்த மக்களோட இதுவும், ஃப்ரெண்ட்ஸு என்னை சுற்றி இந்த நல்ல குட் ஆர்ட் பீப்புள்ஸ்லாம் இருக்கனால என்னையடா பாக்குறதுக்கு. நல்லா நீ நல்லவதான் மச்சான். எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இருந்ததில்ல. எனக்கு இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி குழந்தையிலேருந்து இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. லைக் வெரி பேம்பர்டு சைல்டு. எங்கள் வீட்டில் என் தங்கச்சி தம்பியை விட நான் தான் ரொம்ப பேம்பர்டு. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுறது, ரொம்ப கிட்டிஷாக இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எனக்கு ஏன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே வீட்லேயே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. இந்த 1 இயராக நானே போய் எனக்கு காஸ்டியூம்ஸ் வாங்கிக்கணும், நானே போயிட்டு என்னோட பில்ஸ் பே பண்ணிக்கணும், என்னோட இஎம்ஐஸ் நானே பே பண்ணிக்கணும். இப்படி இந்த 1 இயராக மம்மி அதை பண்ணாங்க. என்னன்னா எனிவேஸ் இப்போ இருக்க சர்டன் டைம்ஸ்ல இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு யூ ஹேவ் டு ஓன் இட், நீ எல்லாமே நீயே தான் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றதுக்காக மம்மி புஷ்ட் மீ டு டூ தட். நீ அதை பண்ணு, அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு யோசிக்காம ப்ளீஸ் நீ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று தெரிலனா எங்கள் மம்மிக்கு இருந்தால் மம்மி அப்படின்னு தான் போய் நிற்பேன். பட் ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. நான் அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணதே கிடையாது. மேபி நான் வந்து ஆட ஆரம்பிக்கும் போது வீட்டில் காசு கேட்க மாட்டேன். அது ஒன்று தான் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். நான் வீட்டில் போயிட்டு எனக்கு 100 ரூபாய் கொடுங்க 500 ரூபாய் கொடுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். காசு இல்லாட்டியுமே நடந்தே போயிடுவேனே தவிர்த்து ஐ வில் நெவர் கோ அண்ட் ஆஸ்க் மை மாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் என்ன அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துல நான் போய் கேட்டேன்னா அது அட்வான்டேஜ் ஆகும். எதுக்கு போற, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்க மாட்டேன். அவள் நான் பெருசா கஷ்டப்பட்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ற அளவுக்கு என்னை மதிச்சது கிடையாது எங்க வீட்டில். இப்போ வந்து காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, ஏன்னா நீங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்றீங்க 2 பேருமே. அப்படி பண்றப்போ என்ன பண்ணுவீங்க? ஓன் காஸ்டியூம் வேற. ஐயோ, படமே அதுக்கு பெட்டர்னு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதெல்லாம் படத்துலலாம் அவங்களே படத்துலாம் கொடுத்துருவாங்க. போனால் நம்ம வந்து டிஷர்ட் ஷார்ட்ஸ் நம்ம இங்கேருந்து போட்டு போகிற ட்ரெஸ்ஸோடு அங்கே போனால் போதும், அவங்களே கொடுத்துருவாங்க. அதை நம்ம போட்டு. ஆனால் சீரியலில் வந்து இதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் இதுதான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிற அந்த ஸ்டைலு இந்த இதெல்லாம். இப்போ இந்த சீரியல்ஸ்க்கு இந்த பேட்டர்ன், இந்த சீரியலுக்கு இந்த பேட்டர்ன் கற்றுக்குறோம் நாங்களே. நல்லா இருக்கும்ல, ஒரே பேட்டர்னில் தான். நான் சொன்னால ஃபஸ்ட்டு ஒரே பேட்டர்ன்லேயே இருப்பேன் அப்படின்னு. இப்போல்லாம் அப்போல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே போடுறது. எல்லாத்தையுமே கோட் ஷூட்லேருந்து ஷார்ட்ஸ் டிஷர்ட்ஸ் வரைக்கும் மொத்தத்தையுமே போடுறது. அதுலேயுமே ஒவ்வொரு லேர்னிங் தான், எல்லாமே லேர்னிங் தான். எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க? எவ்வளோ பட்ஜெட் இது வரைக்கும் சோஃபா? நான் காஸ்டியூம்ஸ்க்கு மட்டுமே இவ்வளோ இல்லை, செலவு பண்ணிருக்கேன். காஸ்டியூம்க்கு செலவு பண்ணுறத தாண்டி அதை வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு, கபோர்டு, ஒரு பீரோலாம் தேவையில்ல. அதுக்கு செலவு பண்ணுவேன், இதுக்கும் செலவு பண்ணுவேன். 2த்துக்கும் சேர்த்தே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு
அது நம்பரா சொல்லுங்க. நம்பரா ஒரு 5 இதில் இருக்கும். 5 lakhs. ஐயோ என்ன 5 டிஜிட்ல இருக்கும்னு சொல்ல வந்தாங்க. என்னங்க 5 lakhs-ஆ? அதான் நான் நியாயமா தானே கேட்டேன். 5 lakhs இல்ல இல்லையா? ஒரு 2 lakhs. 2 lakhs. அப்படியாடா? சீரியஸா? அதுலவே என்கிட்ட இல்லடா. சரி நீங்க சொல்லுங்க. இப்ப அவங்களாச்சும் ஒரு 4 பேண்ட் வாங்கிக்கலாம், சட்டை இல்ல மட்டும் ஏன்னா மாத்தி நான் மாத்தி அப்பல இருந்து ஆமா போட்டுக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பல காஸ்டியூம்ஸ், ஒரு சீரியலுக்கு saree வேணும், ஒரு சீரியலுக்கு வந்து சுடி வேணும். ஆமா, அது அதெல்லாம் எப்படி வந்து வாங்குவீங்க? சீப் அண்ட் பெஸ்ட். அதுதாங்க எனக்கு வரல. ஆக்சுவலா இப்ப அந்த ரேட்டுக்கு அந்த 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 நம்பருக்கு போன காரணம் என்னடானா, எனக்கு அந்த சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு எங்க போய் வாங்குறதுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இங்க வந்து அணுகவும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. எங்க போய் அணுகுறதுன்னு தெரியல. தேடணும், தெரியல வேலை எனக்கு. பார்க்கணும். தெரியலடி. அதனால நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ஆன்லைன்ல இந்த பிராண்டடா எதனா இருந்துச்சுன்னா 1500 போட்டுட்டாங்க. 1500 அது ஒரு ஒரு காசு சட்டையே நிறைய 1500 வச்சிருப்பான். னா இல்ல அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்க, லுக் நல்லா Rich-ஆ இருக்கும். இருக்காங்க. எனக்கு அது செட் ஆயிடுச்சு. ரிச்சா இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரேம்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு, நம்ம போடுறது தானே அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த சீப்பா போயிட்டு இந்த எப்படி இந்த உலகி இந்த இந்த யூடியூப்ல எல்லாம் போடுவாங்களே 1000 rupees-க்கு 5 ஷர்ட்ஸ், அந்த மாதிரிலாம் எனக்கு எங்க போய் வாங்குறதுலாம் தெரியாது. அந்த லொகேஷன் தேடணும். அதான் தெரியலன்ட்டு விட இப்ப அதுக்கு. இப்ப நீ அது மட்டும் இது கரெக்டா சொல்ற. 1000 rupees-க்கு 5 shirts அது மட்டும் ஆமா ஏன் சொல்ற? அது கோபி சுதாகரத்தை பார்த்து சொன்னாங்க. அவங்க சூப்பரா பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவரு அப்புறம் விஜய் சுத்தவனாலாம் என்னோட செஸ் பஸ்டர் அவங்களாம் தான். நம்ம எங்க இருந்தோம் அந்த ஷர்ட். சட்டை. ஆமா அந்த மாதிரி வாங்கி தான் எனக்கு அந்த ரேட்டுக்கு போனதுக்கான ரீசனே அதுதான். நான் இப்பதான் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆமா இப்போ நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். இந்த சீரியலுக்கு இந்த ஒரு 10 ஷர்ட் எடுத்தா போதும், அந்த 10 ஷர்ட் அப்படியே திருப்பி போடுறது தான். ஃபர்ஸ்ட்ல இங்க போடுறது இருந்து லாஸ்ட்ல இருந்து போட்டு. போட்டா அப்புறம் மறுபடியும் இங்க இருந்து அப்படியே 1 2 3 4 அப்படியே போயிடுறது அந்த உங்களுக்கு பிரச்சனை ஷெட்யூலுக்கு இல்ல. ஏற்ற உங்களுக்கு அவ்வளவு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா வந்து விமன் அப்படி இல்ல. கிடையாது. இந்த புடவை இந்த எபிசோட்ல போட்டாங்களே அது எனக்கு correct-ஆ? இப்பதாங்க தெரியுது கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு பிளாக் பேண்ட், ஓகேவா? அது ஒரு பிளாக் பேண்ட்டை வச்சு நான் எனக்கு தெரிஞ்சு நான் வச்சிருக்க அந்த 17 ஷர்ட், ஒரு சீரியலுக்கு ஒரு 17 ஷர்ட் போடுறேன் அப்படின்னா அந்த 17 ஷர்ட்டுக்குமே அந்த பிளாக் பேண்ட் சூட் ஆகும். சூப்பராக சூட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஷர்ட்டே எடுப்பேன். பிளாக்குக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட் எடுத்து அப்படியே மேட்ச் பண்ணிட்டு இப்போல்லாம் கொஞ்சம் ஓகே சிக்கனமாக இருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டேன். ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ரொம்ப சீப்பா போயிடுவேன். எப்படின்னா ரொம்ப சீப்பாக போயிடுவீங்க. நான் சீப்பா போயிட மாட்டாங்க. நீ எனக்கு அவங்க வந்து இல்லைம்மா. திட்ட போறாங்கப்பா. ஓகே ஓகே. இன்டர்வியூன்னு கருதி ஆமா நான் வந்து வென் கம்ஸ் டு சீரியல்லே நான் ரொம்ப கம்மியான ரேட்ல தான் போவேன் நான். இப்போ வந்து சன் டிவி எடுத்துக்கிட்டா சைக்கிள்கார அண்ணா வருவாரு. அவர்கிட்ட பூனம் சாரீஸ் 100 ரூபாய்க்கு ஒரு 10 சாரி வாங்கிப்பேன் நான். 1000 ரூபாய்க்குள்ள ஒரு 10 சாரி வாங்கிடுவேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா செலவாகிறதா இருந்தா விஜய் டிவியில தான் மகளே மருமகளில் இந்த ஹாஃப் சாரி. அதுவும் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. அதுல என்னால வந்து பண்ணவே முடியல. அது ஆல்மோஸ்ட் அந்த ஹாஃப் சாரீஸ் வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபாய், ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 2000 rupees, 3000 rupees ஒரு ஹாஃப் சாரிக்கே ஆயிடும் எனக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 ஹாஃப் சாரி தச்சு வச்சுட்டு அந்த 10 ஹாஃப் சாரி தான் மாத்தி மாத்தி போடுவேன். நீங்க என்ன வேணா திட்டுங்க, என்கிட்ட காசு இல்ல. இல்ல அது கேரக்டர் டிபெண்ட் பண்றது தானே. அது இந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி போடணும் தான் போட்டு தான். அதனால என்ன பண்ணுவேன், அது இது பண்ணிப்பேன். இப்போ வீராவை எடுத்தா வீராலலாம் எனக்கு ரொம்ப ஜாலிங்க. நானு பிளாக் அண்ட் பிளாக் பிளாக் கிரே பிளாக் Black கிரே grey, அது ஆமா. ஒரே இதுதான். அந்த குர்தா அந்த வேஷ்டி சட்டை வாங்குற எனக்கு காசு நல்ல மிச்சப்பா. அதான் சொல்றேன். அந்த மாதிரி இப்போதான் ஓகே நம்ம இந்த இதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணா மற்றதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. அதுல அந்த வீரால பிளாக் எடுக்க கிரே போனா- இது என்ன மட்டும் பேசவே பண்ண மாட்டேங்கிறேன். நான் சரி, என்னெல்லாம் பேசுறேனோ அதுக்கு நடுவுல இந்த பையன் பேசுறான். ஷிட். இதுல இருந்து பாயிண்ட் எடுத்து நீ பேசுற. அவருக்கு அப்பதாங்க ஞாபகம் வருது. ஆ. அவர் வந்து 1 minute-ல தத்தி. முடிச்சிடுறாரு. சாரி கோச்சிக்காத. நான் கோச்சிக்கல. வீரா பிரச்சனை இல்லை. வீரா வந்து பாவப்பட்ட பொண்ணு, வில்லேஜ் பொண்ணு. என்ன போடுவா, ஒரு லெக்கின் ஒரு டாப்பு. டி நகர் போயிடுவேன், 500 ரூபாய்க்கு 4 வாங்கிட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். ஆனா அது ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்னா பட்ஜெட் இஸ் வெரி ஈஸி. நம்ம வந்து காஸ்டியூம்ஸ் ரொம்ப கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாம். பட் விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. அதில் ஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே செலவாகும். அது மட்டும்தான் ஒரு காஸ்ட்லியான பேஜ் எனக்கு. மற்றபடி மற்ற எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தேடுவேன் உட்காந்து. ஏன்னா எனக்கு மனசு வராது. ஏன்னா நான் யூஸ்வலாக அவ்வளோ அந்த மாதிரி ஹாஃப் சாரி, சுடிதார் அந்த மாதிரி நிறைய போட மாட்டேன். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் சுற்றுவேன் நான். எனக்கு ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் நான். இவரை மாதிரி ரொம்ப காசு இல்லை என்கிட்ட. அதனால நான் வந்து ரொம்ப கம்மியாக போவேன். நான் ஏர்ன் பண்றதை நான் அதுல போட்டுட்டேன்றேன்.
நான் ஏர்ன் பண்றத நான் அந்த மாதிரி விஷயத்துல செலவு நான் பண்ணிட்டேன், நல்லா தெரியாம எனக்கு பண்ணிட்டேன். அமைச்சுக்கிறதுக்காக நான் போட்டு இன்வெஸ்ட் ஆமா பண்ணிட்டேன். தெரியாம நான் பண்ணிட்டேன். இப்ப அந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட்லாம் இருக்கு அந்த மாதிரி தெரியும், invest தெரியாது. அந்த ஆமா, மாதிரி நம்ம தெரியும், கண்டுபிடிக்கலாம். தெரியாத மாதிரி. முன்னாடி எல்லாம் வந்து நான் கம்மியா போகும்போதெல்லாம் அது ரொம்ப கேவலமா ஸ்கிரீன்ல தெரியும். நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நல்லாவே இல்ல அந்த ட்ரெஸ் அப்படி தெரியும். ஆனா இப்ப எப்படி தெரியும் 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 தெரியாது அப்படி ஒண்ணு click பண்ணிட்டு வந்துருவேன் நானு. இப்ப அந்த ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டீங்க. ட்ரிக் கண்டுபிடிச்சேன். எது கேமராக்கு நல்லா இருக்கும், எது பிரைட்டரா தெரியும் அப்படின்ற ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு வீரா சீரியல், கஷ்டப்பட்டு அவரும் திருப்பி பேட்சப் ஆக ட்ரை பண்றாரு. நீங்க எதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்றீங்க? என்னதான் காரணம்? அழகா பாருங்க. அது ஏன்னா எங்களுக்கே தெரியல, ரைட்டருக்கு தான் Writer தான் தெரியும். சரி, ஓகே, அது வந்து ரிவீல் ஆகட்டும், திருப்பி நீங்க சேரட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்க ஃபேன்ஸ்க்காக இப்போ லைவா வந்து ஒரு ப்ரொபோசல் சீன் பண்ணணும். நீங்க வந்து சந்திரா வந்து சூர்யாக்கு பண்ணணும். சந்திரா சூர்யா. ஆமா, நீங்க தானே அவங்கள சும்மா திட்டிட்டே இருக்கீங்க. அதனால இட்ஸ் யுவர் டர்ன் ப்ரோ. நீங்க ஜாலியா இருங்க, நீங்க பண்ணுங்க ஒரு ப்ரொபோசல். அந்த ப்ரொபோசல் சீன் வந்து நாட் லைக் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் இல்ல, நீங்க திருப்பி போய் பேட்சப் பாருங்க. நீங்க போய் சூர்யா கிட்ட பேட்சப் பாருங்க. எப்படி பேட்சப் ஆவீங்க, என்ன சொல்லுவீங்க, இவ்வளவு நாள் திட்டினதுக்கெல்லாம் ஒரு சாரி கேட்டு அந்த மாதிரி. நீங்க வந்துருவானே வீரா டீம் அவரே. வந்துறீங்களா? ஸ்கிரிப்ட் எழுத வீரா டீமுக்கு ஸ்கிரிப்ட் எழுத வரீங்களா சொல்லுங்க. இருக்கிற வேலைக்கு அவங்கள பார்த்து சொல்லணும்னா கூட ஓகே. உனக்கே நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. இவ்வளோ நாள் நீ நான் வேணும்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. ஆனா நான் ஒரு விஷயம் இறங்கி வந்து இது பண்ணு, முரடனா இருக்காத, இப்படி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு நான் கேட்குறேன். முடியாதுங்கிற. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சூர்யா. என்னால இதுக்கு மேல இதெல்லாம் முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? இப்போ தெரியுதா நான் ஏன் உன்னை விட்டு ஓடி ஓடி விலகி போறேன்னு? ஓ யார் வர சொன்னா? அதான் போக முடியலையே. சுத்தி என் கண்ணு முன்னாடி எல்லா இடத்துலயும் வந்து நிக்கிற. என்ன பண்ண சொல்ற? நான் வந்தப்பெல்லாம் உன் கண்ணுக்கு நான் தெரியல. சாரி, எனக்கு இப்ப நீ வேணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேணாம். எனக்கு பயமா இருக்குடா உன்னை பார்த்தா. வேணாமா? எனக்கு வேணாம். போதும் ரொம்ப நானே பயந்துட்டேன். நான் எதிர்பார்க்கல எப்ப கத்துவாருன்னு, டக்குன்னு பயந்துட்டேன். இப்படிதான் ஹார்ட் அட்டாக். ஓகே ஓகே, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீன் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. நம்ம அது கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து கராட்டால கொடுத்துட்டோம். எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்கோம் நான். எஸ், இப்போ வந்து ஃபைனலா லாஸ்டா குயிக்கா ஒரு ரேபிட் ஃபயர். ஓகேவா? போலாம். ஓகே, யார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வருவா? ரெண்டு பேருமே கிடையாது. நானும் Correct சீக்கிரம் ஆ வந்துருவேன், அவரும் வந்துருவாரு. ஓகே, யார் ரொம்ப நாட்டி செட்ல? நான் தான். அவதான் என்னெல்லாம் பண்ணுவாங்க? துருன்னு என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பா. யாராச்சும் போச்சு நோண்டிட்டே இருப்பா. என்ன நோண்டுவா, நான் இல்லைன்னா இவனை கிள்ளிக்கிட்டே யாராச்சும் இருப்பேன். இப்படி பிடிச்சி ஏதாவது கிள்ளிக்கிட்டே பண்ணிட்டு வா. இருப்பேன். இது மாதிரிதான் ஏதாச்சும் அந்த ஒண்ணு மாதிரி பண்ணிட்டே இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். எல்லார்கிட்டயும் விளையாடுவேன். அருண் அண்ணா கிட்ட விளையாடுவேன். நான் அருண் அண்ணா என்ன அடிப்பாரு, அடிச்சுட்டு இவன் அடிச்சுட்டு ஓடிடுவேன் நான். ஏன்னா நின்று அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. யார் பயங்கரமான ஃபுட்டி? இருப்பா. பார்த்தா அப்படி இருக்க மாட்டேன். நானும் ஃபுடி நான் தான், நல்லா பட் எல்லாமே டேஸ்ட் பண்ணுவேன். டேஸ்ட் பண்ணுவாங்க, மீதி சாப்பிட்ருவேன். அடிக்கடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது? அது நான் இல்ல, இவர் தான். ஆமா. பயங்கரமான சோம்பேறி யார் ரெண்டு பேர்ல? நானு. இல்ல, ரெண்டு பேருமே சொல்றீங்க. நானும் தான். எதுக்கெல்லாம் சோம்பேறித்தனமா இருக்கும்? இல்ல ஒர்க்குன்னு வந்தா இருக்காது சோம்பேறித்தனம். இந்த ஒர்க்ல கொஞ்ச நேரம் இப்போ உங்களுக்கு ஷார்ட் இல்ல ப்ரோ, நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்கல்ல ப்ரோ ஷார்ட் போலான்னு. அதுதான் கொடுமை. ஏஞ்சி அப்போ போறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனா அந்த டைம்ல தூங்கிடுவீங்க? குட்டி தூக்கமா? அதெல்லாம் வந்து ஷூட்டுன்னு வந்துட்டா நான் சோம்பேறி எல்லாம் கிடையாது. ஆனா வந்து வீட்டுல இருந்தானா ஒரு வேலை பார்க்க மாட்டேன். வாட்டர் பாட்டில் கூட எடுத்து வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு? ஆமா, சோம்பேறி. ஓகே, யார் அடிக்கடி நிறைய டேக் வாங்குவா? டேக் ரெண்டு பேருமே அதிகமா வாங்க மாட்டோம். வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டோம். யார் வந்து சீன் ஸ்பாயிலர்? அதாவது இப்ப நல்ல ஒரு சீன் போயிட்டு இருக்கும், டக்குன்னு சிரிக்கிறது இல்ல ஸ்பாயில் பண்றது? நான் தான். என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒண்ணும் இல்ல, நான் பேசினாலே சிரிச்சிருவேன். இப்ப நம்ம வந்து இப்ப கேமரா ஆங்கிள் இங்க வைப்பாங்க, ஷோல்டர்ல வச்சுட்டாங்கன்னா அவ என்ன பார்க்கணும். ஆக்சுவலா பார்த்தானா சிரிச்சிருவா. இல்ல என்ன பார்க்காத வேற எங்கேயாச்சும் பாரு, மோஸ்டாவே இவரை பார்க்கணும் அப்படினாலே நான் சீட் லுக்ல தான் பார்ப்பேன். சீட் லுக்ல தான் பாப்பா. ஏன்னா எனக்கு சிரிப்பு வந்துரும். என்னால ஏன்னா he is very much friend to me. எனக்கு படார்னு சிரிப்பு வந்துரும். இவன வெறப்பா நின்னு பண்ணிடுவேன். ஏன்னா இவனோட கேரக்டரே வெறப்பா இருக்க கேரக்டர். நான் சிரிச்சிடுவேன். அதனால நான் தான் ஸ்பாயிலர். யாருக்கு ரொம்ப கோவம் வரும்? எதுக்கெல்லாம் கோவம் வரும்? எதுக்கு எடுத்தாலுமே கோவம் வரும் எனக்கு.
இப்பதான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்தா அப்படி தெரியல, ஜாலியா பார்த்தா இருக்கு. இருக்காது, பார்க்க 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 பார்க்க. யார் வந்து இந்த டைரக்டர் பேச்சை கேட்காத ஒரு ஆள், இப்போ வந்து நில்லுனா நிக்காம இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வருது அந்த மாதிரி? 2 பேருமே இல்ல. 2 பேருமே இல்லை. டேரக்டர் சொன்னா வந்துடும் பட் சட்டுன்னு. யார் வந்து உங்களோட சீனை இம்ப்ரவைஸ் பண்றது, இந்த சீன்ல இந்த டயலாக் பதில் இன்னும் கொஞ்சம் இது போடலாம் அப்படின்னு பேசுறதெல்லாம்? ஓகே, அதுக்கும் சிரிச்சிருவா. புதுசா ஏதாவது ஆட் ஆட் பண்ணாலும் பண்ணாலும் சிரிச்சிருவா. என்னடா இது சொல்லும் போது இல்லையே நீ ஏன் புதுசா சொல்ற, அவன் இம்ப்ரூவைஸ் பண்ணா நான் லாஸ்ட்ல paste. பண்ணிடுவோம் நாங்க. அது ரொம்ப டேக்கும் எடுக்காது. ஆமா. மேக்ஸிமம் 1 டேக்ல. யார் வந்து அடிக்கடி ஸ்கிரிப்ட் மறக்கிறது, டயலாக்ஸ் மறக்கிறது, பிளாங்கா நிக்கிறது அந்த மாதிரிலாம்? 2 பேருமே 2 இல்லை. பேருமே கிடையாது. ஃபைனலி முடிஞ்சிச்சு, சூப்பரா ரேபிட் ஃபயர். நெக்ஸ்ட் வந்து சீரியலை தாண்டி படங்கள் ஏதாவது சைன் பண்ணிருக்கீங்களா, அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணிருக்கீங்களா? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன். என்ன படத்துக்கு பண்ணிருக்கீங்க? படத்துக்குலாம் இல்லை, லோன் வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன பண்றது, கஷ்டம். அதனால ஓகே, லோன் அக்ரிமெண்ட் சைன். சரி, ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க நிறைய இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய சைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி படம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? படம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததில்லை. நான் படம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் பெருசா இப்போ படத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சீரியல்லே இருந்துக்கலாம், ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சீரியல் தான். மேபி ஃபியூச்சர்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்தா பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.